Hi dears, welcome to Siva Beauty. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 6 பார்க்குறோம். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபட்டர் பிளே. இந்த ஃபட்டர் பிளேக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ரெண்டு தான். கட் பீடு, அதாவது கட் பீடு வந்து நீல பீடும் பீடு மட்டும் போதும். பீடு வந்து 2 mm 2 mm மேக்ஸிமம் 2 mm ஓகே தான், அந்த இது இருந்தாலே போதும். ஸோ அதாவது நார்மல் ஊசியை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா கட் பீடை ஃபஸ்ட்டு செங்குத்தாக போட்டுருங்க. நேராக போட்டதுக்கப்புறம் பக்கத்துலேயே இன்னொரு கட்பீடு போடுறோம். போட்டதுக்கப்புறம் கட்பீடு, அதாவது அதே அளவு கட்பீடு எடுத்து கிராஸாக மேல் நோக்கி கொஞ்சம் சாய்வாக வச்சு போடுறோம். ஸோ பாருங்கள் எப்படி போடுறேன்னு. போட்டதுக்கப்புறம் பீடு இருக்கு இல்லையா, பீடு வந்து நீங்கள் என்ன கலர்னாலும் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து மெரூன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மெரூன் கலர் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 3 பீடு கொடுத்துக்கோங்க. 3 பீடு கொடுத்துட்டு அங்கே ஒரு நடுவு சென்டரில் ஒரு லாக் பண்ணிக்கோங்க. ஸோ லாக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப 2 பீடு கொடுங்க. கொடுத்துட்டு கிராஸாக வந்து வைங்க. கிராஸாக வச்சதுக்கப்புறம் அடுத்த கட் பீடு எடுக்கிறோம். இப்போ கிராஸாக போடுறோம் பாருங்கள். கிராஸாக போட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப மேல் நோக்கி எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு கட் பீடு, அதாவது நம்ம 2 கட் பீடு கொடுத்ததுல அந்த இடத்துலையே திரும்ப குத்துறோம். குத்திட்டு அதையும் கிராஸாக கொண்டு வரோம். பாருங்கள், நல்லா பாருங்கள். கிராஸாக கொண்டுட்டு வந்துட்டு அந்த கட்பீடை ஒட்டியே திரும்ப ஸ்டிச் பண்ணிட்டு அதே மாதிரி சேமாக அந்த பக்கமும் அதே மாதிரி தான் பண்ணுறோம். ஒரு கட்பீடு போடுறோம், 3 பீடு போட்டுட்டு திரும்ப ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பீடு போடுறோம். 2 பீடு போட்டதுக்கப்புறம் இன்னொரு பெரிய கட்பீடு போட்டு கிராஸாக எடுத்து வச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் கீழே என்ன பண்ணணும்னா கீழே ரொம்ப சாய்வாக வைக்கணும். பாருங்கள் எப்படி சாய்வாக வைக்கிறேன்னு. இந்த கட்பீடை ஸ்டிச் பண்ணிட்டு இது வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பட்டர்ஃப்ளை வந்து அழகாக தெரியும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ பெண்டு நல்லா இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரியே கீழே ஸ்டிச் பண்ண பாருங்கள். இதை என்ன பண்ணோம் அப்படின்னா கட்பீடை எடுத்து கொடுத்துட்டு கீழ் நோக்கி கிராஸாக வைக்கணும். பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு. கீழ் நோக்கி கிராஸாக வச்சுட்டு திரும்ப மேலே ஸ்டிச் போட்டுட்டு திரும்பவும் சேம் அந்த மெரூன் கலர் பாசி எடுத்து நம்ம இது என்ன கலர் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ ஒரு ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸுக்கு மேட்சாக கொடுத்தாலுமே இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இது பாருங்கள், நான் அந்த மாதிரியே கொடுத்துட்டு திரும்ப அதுக்கு பக்கத்துலேயே, அதாவது அதை வந்து கீழ் நோக்கி பக்கத்துலேயே 3 பீடோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கு பக்கத்துலேயே நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னா அழகான ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் வந்து ரெடி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.